அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இது. கடந்த ஆண்டு இதே ஞாயிற்றுக்கிழமையில்தான் டியூனமிஸ் அல்லது டுனாமிஸ் என்ற இந்த ஊடகம் வழியாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் தொடங்கினேன். எனவே இந்த நாளிலே நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல இன்னல்கள் மத்தியிலும், துன்பங்களின் மத்தியிலும், இடையூறுகள் மத்தியிலும் தொடர்ச்சியாக நான் உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். குறிப்பாக எனது அன்பு தாயார் உடல்நலம் குன்றி தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த நாட்களிலும், பின்னர் அவர் இறைவனோடு துயில் கொண்ட அந்த காலகட்டங்களிலும் எந்த தொய்வுமின்றி உங்களோடு நான் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு உதவி செய்தார். அதுபோல் கடந்த ஒரு மாதமாக ஒரு வகையான வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே படுக்கையில் இருந்த இந்த ஒரு மாதத்திலும் எந்த தொய்வும் இல்லாமல் உங்களோடு நான் பேசி வருகின்றேன். எனவே கடவுள் கொடுத்த இந்த மாபெரும் மன உறுதிக்காகவும் அவருடைய உடனிருப்புக்காகவும் நான் நன்றி சொல்லுகின்றேன். அத்தோடு இந்த செய்தியை கேட்பதற்காக பலர் காத்திருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு எண்ணமும் என்னை உந்தி தள்ளியது. எனவே கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கூறி இந்த 2ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தம் செய்கின்ற காலம் இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு பெத்லகேமிலே பிறந்த அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகின்ற, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு காலமாக இது இருந்தாலும், உண்மையிலே இது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலமும் இது. இன்று நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி பிரிவு 21, 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 வரையிலான இறை வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்கின்றோம். இந்த வாசகம் உலக முடிவின் அந்த காலத்தை குறித்து காட்டுகின்ற பல்வேறு அந்த இறுதிக்கால அந்த காட்சிகளை ஆண்டவர் சொல்லிவிட்டு, அந்த நாளிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்கிறார். ஏனெனில் உங்கள் மீட்பின் நாள் நெருங்கி வருகின்றது. கடவுள் நம்மை சந்திக்கின்ற நாள், இயேசுவின் 2ஆம் வருகை ஒரு மகிழ்ச்சியின் நாளாக அமைய வேண்டும் என்றால் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நான் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது நான் முன்னொரு நாள் வாசித்த ஒரு நிகழ்வு, ஒரு போதகர், நற்செய்தி போதகர், அவருடைய பேர் இப்பொழுது நினைவில்லை, அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் சொல்லுகின்றார். ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் வண்டியை ஓட்டி கொண்டு வந்து விடியற்காலை பொழுதிலே சற்று கண்ணயர்வதை அவர் உணர்கின்றார். எனவே வழியோரமாக இருந்த ஒரு விடுதியிலே அதற்கு முன் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கு தேநீர் அருந்துவதற்காக உள்ளே செல்கின்றார். ஒரு சின்ன இடம்தான். ஒரு மனிதர் உள்ளே வருகின்றார். அவர் கருப்பு இன மனிதர், இவர் வெள்ளைக்காரர். அந்த கடையின் உரிமையாளரும் வெள்ளைக்காரர் தான். அவர் வந்து அமர்கின்றார். சற்று கந்தலான உடை, பார்ப்பதற்கு வேலையில்லாமல் திண்டாடுகின்ற ஒரு மனிதர் போல தோன்றுகின்றது. வந்து அவரும் தேநீருக்காக வருகின்றார். அப்பொழுது அந்த கடையின் உரிமையாளர் கோபப்படுகின்றார். காலையில் கதவு திறந்தவுடனே வந்து முழிக்கின்ற ஜென்மங்களப்பா என்று சொல்லி அவரை திட்டுகின்றார். இவர் தன்னிடம் இருந்த அந்த காசு எடுத்து நீட்டுகின்றார். நான் காசுக்குத்தான் தேநீர் அருந்துகின்றேன் என்று சொல்லி நீட்டுகின்றார். அவரும் வேண்டா வெறுப்போடு தேநீரை தயார் செய்து தேநீர் கோப்பையை டக்குன்னு மேசையில் வைத்து ஏதோ அவரை திட்டி விட்டு செல்கின்றார். இதை இந்த போதகர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த வசைபாடல் தொடர்கின்றது. கருப்பின மக்களுக்கு எதிராக அவருடைய இன வெறுப்பை காட்டுகின்றார். கடைசியில் இந்த மனிதர் வேக வேகமாக தேநீரை அருந்திவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகின்றார். அதற்கு பின் இந்த போதகரும் தன்னுடைய சிற்றுண்டிய அந்த தேநீரை குடித்துவிட்டு தன்னுடைய வாகனத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு சேவல் கூவுகின்ற குரல்
இவருக்கு கேட்டது. இதை சொல்லிவிட்டு அவர் சற்று நிறுத்துகிட்டார். 300 நாள் பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு சேவல் கூவிய அந்த கூவல் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. தாங்கொண்ணா துயரத்தில் பேதுரு ஆழ்ந்தது போல இவருடைய மனது தன்னை உறுத்த ஆரம்பித்தது. அந்த சேவல் கோழி கூவிய போதுதான் நான் உணர்ந்தேன், அங்கு அந்த இடத்திலே அந்த கருப்பு இன மனித அந்த வடிவத்திலே இயேசுதான் இருந்தார். அந்த இயேசுவுக்குத்தான் வசை மொழிகள் பொழியப்பட்டன. அதை பார்த்து நான் அமைதியாக இருந்தேன் என்பதை அவர் உணர்கின்றார். தான் விழிப்பாக இருக்கவில்லை என்பதை அவர் உணர்கின்றார். விழிப்பாக இருங்கள். ஆண்டவர் எந்த தருணத்திலும் நம்மை சந்திக்க வருவார். ஆண்டவர் எந்த தருணத்திலும் நம்மை சந்திக்க வருவார் என்று சொல்லுகின்ற இந்த சொற்களை நாம் பொதுவாக இறுதி நாட்களோடோ அல்லது நமது வாழ்வின் இறுதி நாட்களோடோ, நமக்கு முடிவு எந்த நேரத்திலும் வரலாம் இல்லையா, அதை சுட்டி காட்டுவதாக நாம் பொதுவாக புரிந்து கொள்கின்றோம். நாம் நினையாத நேரத்தில் திருடனைப் போல மானிட மகன் வருவார் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் திடீரென நமக்கு வருகின்ற அந்த முடிவை பற்றி பேசுவதாக நாம் நினைக்கின்றோம். அதுவும் ஒரு பொருள்தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதைவிட அனுதினம் கடவுள் நம்மை சந்திக்க வருகின்றார், நான் விழிப்போடு இல்லாததால் அவரை நாம் தவற விடுகின்றோம் என்பதை சுட்டுவதாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். எனவே இது 3ஆம் வருகை, 3வது வகையான வருகை என்று நாம் சொல்லலாம். வரலாற்றில் அவர் வந்த அந்த வருகை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெத்லகேமிலே தொடங்கியது. இனி 2ஆம் வருகை என்பது அவர் மாட்சியோடு வருவார். That was a coming in history. This is a coming in glory. இந்த வரலாற்று வருகைக்கும் மாட்சியின் வருகைக்கும் நடுவிலே அன்றாடம் நிகழ்கின்ற சந்திப்புகளும் அன்றாடம் நிகழ்கின்ற கடவுளுடைய அந்த வருகையும் தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இது 3ஆம் வகையான வருகை. எனவே கடவுள் நம்மை சந்திக்கின்ற தருணங்களை நாம் பல நேரங்களில் தவற விடுகின்றோம். அது முடிந்த பின்னால் தான் ஐயோ அது இயேசுவாக இருக்குமோ. நாம் விரும்பாத நேரத்தில் நமது கதவுகளை தட்டுகின்ற மனிதர்கள், நமக்கு ஓய்வு தேவை என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற அழைப்புகள், நாம் உதாசீனப்படுத்துகின்ற மனிதர்கள், ஒவ்வொரு தருணமும் கடவுள் நம்மை சந்திக்கின்ற தருணமாக கூட இருக்கலாம். நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், he comes, ever comes. அவர் வருகின்றார், அவர் வருகின்றார், அவர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவரை சந்திக்கின்ற அளவுக்கு நான் விழிப்பாக இருக்கின்றேனா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இனி நாம் விழிப்பாக இருப்பது எப்படி என்று சிந்திக்கின்ற பொழுது இதை பல நிலைகளிலே நாம் பார்க்கலாம். கடந்த ஆண்டு இதே நாளிலே நான் விழிப்பாக இருங்கள் என்பது பற்றி பேசுகின்ற போது சமூகத்திலே நிகழ்கின்ற பல்வேறு விடயங்களை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினேன். நாட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகள், பல்வேறு அநீதிகள், ஜனநாயக படுகொலை, மதவெறி ஆட்டம், மனித உரிமை மீறல்கள், இப்படியாக பல விடயங்கள் நடக்கின்றன. அதை பற்றி நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நான் பேசினேன். ஆனால் இந்த ஆண்டு நாம் வெளியே நடக்கின்ற இவைகள் குறித்து விழிப்பாக இருப்பதோடு நமக்குள்ளே என்ன நடக்கின்றது என்பதை குறித்தும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் குறித்து விழிப்பாக இருங்கள். ஏனெனில் அவை உங்கள் சொற்களாக மாறுகின்றன. உங்கள் சொற்கள் என்ன என்பதிலே விழிப்பாக இருங்கள். ஏனெனில் அவை உங்கள் செயல்களாக மாறுகின்றன. உங்கள் செயல்கள் என்ன என்பதிலே நீங்கள் விழிப்பாக இருங்கள். ஏனெனில் அவை உங்கள் பழக்க வழக்கமாக மாறுகின்றன. உங்கள் பழக்க வழக்கங்கள் குறித்து நீங்கள் விழிப்பாக இருங்கள். ஏனெனில் அவை உங்கள் பண்பாக, குணாதிசயமாக, குணநலன்களாக மாறுகின்றன.
உங்கள் குணநலன்களை குறித்து விழிப்பாக இருங்கள். ஏனெனில் அவை உங்கள் விதியை, உங்கள் டெஸ்டினை, உங்கள் தலையெழுத்தை, எப்படியாக நாம் இதை பார்த்தாலும் உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கின்றன என்று எங்கோ படித்த ஒரு கவிதை. விழிப்பாக இருத்தல் என்பது ஒரு வகையான மனம் சலனமற்று இருக்கின்ற ஒரு நிலையை அது சுட்டிக்காட்டும். இது ஒரு உணர்வு நிலை, அவேர்னஸ். நமது மனத்துக்குள்ளே பல விடயங்கள் காட்சிகளாக, திரைப்பட காட்சிகள் போல ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இது குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். என்ன நடக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அகத்தில் ஓடுகின்ற இந்த காட்சிகள் தான் புறத்திலும் யதார்த்தத்திலே நிர்மாணிக்கப்படுவதை நாம் காண முடியும். இது ஒரு வகையான விழிப்பு, த மென்டல் இமேஜஸ். இன்னும் அதுபோல நம்முடைய மனங்களிலே எழுகின்ற சிந்தனைகள். நான் எதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன், என் மனதில் ஓடுகின்ற இந்த சிந்தனைகளை எல்லாம் நான் ஒரு பார்வையாளனாக உற்று நோக்க தொடங்கினால், விழிப்போடு அதை நான் கவனிக்க தொடங்கினால், எனது மனம் சலனமற்ற ஒரு நிலையை அடைகின்றது. அங்கு வீசுகின்ற புயல், கொந்தளிக்கின்ற கடல் போன்ற அந்த உணர்வுகள் எல்லாம் சற்று சாந்தமடைவதை நாம் பார்க்க முடியும். நாம் அந்த உணர்ச்சிக்கு அடிமைகளாகாமல் என்ன நடக்கின்றது என்பதை கவனிக்கின்ற, விழிப்போடு கவனிக்கின்ற ஒரு நிலை, இரண்டாம் வகையான விழிப்பை நாம் சொல்ல முடியும். நமது மனங்களிலே ஓயாது வீசுகின்ற இந்த புயல்களின் நடுவே இறையாதே, அமைதியாக இரு என்று ஆணையிடவல்ல அந்த ஒருவர் என்னில் இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் என்னில் இருக்கின்றது என்ற அந்த உணர்வு நிலை. விழிப்பாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் நமது வாழ்வின் புயல்களிலும் உடனிருக்கின்ற பிரசன்னம் என்பதை நாம் உணர முடியும். இது மூன்றாவது வகையான விழிப்பு நிலை. நான்காவது வகையான விழிப்பு நிலை என்பது நமது வாழ்வின் பொழுது சாயும் வேளைகளிலே நாம் ஆண்டவரை முகமுகமாக சந்திப்பதற்காக காத்திருக்கின்ற அந்த நாளையும், அந்த நாளை குறித்தும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது. ஆங்கிலத்திலே ஒரு பாடல், 10,000 காரணங்கள் ஆண்டவரை புகழ்வதற்கு என்று சொல்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலிலே வருகின்ற ஒரு அடி என்னை எப்பொழுதுமே கவரும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த வரிகளை நான் பாடுவேன். என்ன தெரியுமா? அந்த நாளில் என் ஆற்றலெல்லாம் அற்றுப்போய் என் முடிவு நெருங்கும் வேளையில், என் நேரம் வந்து விடியும் காலை, அந்த வேளையிலும் என் ஆன்மா முடிவின்றி உமது புகழை சொல்லி பாடும். 10,000 ஆண்டுகள், இன்னும் பல காலங்கள் என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவாய் என் மனமே என்று சொல்லுகின்ற அந்த வரிகள். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆக்சுவலி. இதை ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தால், and on that day when my strength is failing, the end draws near, and my time has come, still my soul will sing your praise unending, 10,000 years and then forevermore. Bless the Lord, O my soul. என் மனமே புகழ்ந்து பாடுவாய் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு நிலையை நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்கின்ற ஒரு நாளாக அது அமைய வேண்டும் என்றால், இன்று என் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதை நான் உணர வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். கடவுள் சந்திக்கின்ற தருணங்களை நான் உணர்ந்து கொள்கின்றேனா, அல்லது எனது திட்டங்கள், எனது சிந்தனைகள், நான் கட்டுகின்ற கோட்டைகள், அதற்குள் நான் ஒழிந்து கொண்டிருக்கின்றேனா? கண்திறந்து பார்ப்போம். என் வாழ்வின் முடிவில் நான் ஆண்டவரை சந்திக்கும் நாளில் நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எனவே விழிப்பாயிருப்போம். நன்றி.